வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தன்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு employee.txt அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். அந்த ஃபைலுக்குள்ள எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபைலை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்றது இல்லை ரைட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னா முதல்ல அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலில் நம்ம சில ஆப்ரேஷன்ஸ், அதாவது ரீடோ அல்லது ரைட்டோ அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணது கடைசியில் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் நார்மலான ஒரு ப்ரொசீஜர். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று அந்த ஃபைலோட நேம் ப்ளஸ் பாத்து, அதாவது அந்த ஃபைல் எங்கே இருக்கு அப்படிங்கிறதோட பாத் நமக்கு தேவைப்படும். அப்புறம் அந்த ஃபைலோட நேமும் தேவைப்படும். ரெண்டாவதா அந்த ஃபைலை நம்ம எந்த மோடில் ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். இப்போ மோட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபைலை நம்ம ஒரு 4 விதமான மோட்ல ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ரீட் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று அப்பெண்ட் பண்றதுக்கு. அப்பெண்ட் பண்றது அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய விஷயம் அந்த ஃபைலோட கடைசியில போய் எழுதும். அது அப்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது. அடுத்தது ரைட்னு ஒரு மோடு. ரைட்டுங்கிறது ஃபைலை ரைட் பண்றதுக்கு, இல்ல புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு நம்ம ரைட் அப்படிங்கிற மோட யூஸ் பண்றோம். இப்போ ஆர் பிளஸ் அப்படிங்கிற ஒரு மோடு இருக்கு. அது நீங்க ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடு. ஸோ இப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபைலோட நேமையும் அதை எந்த மோட்ல ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கணும். அப்புறம் அதுல என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம், அதாவது ரீட் ஆப்ரேஷன்ஸா ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோமான்னு சொல்லி நம்ம சொல்லணும். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம employee.txt அப்படிங்கிற நம்ம ஃபைலை வச்சிருக்கிறோம். இப்போ அந்த ஃபைலையே நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓப்பன் ஆஃப் நம்ம அந்த ஃபைல் நேம், இந்த ஃபைல் நேம் நமக்கு நம்மளோட கரண்ட் டைரக்ட்லியே இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டா அந்த ஃபைலை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் employee.txt அப்படிங்கிற ஃபைல் நான் கொடுத்துட்றேன். சரி, அடுத்தது நம்ம பார்த்துருக்கோம் என்ன மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஃபைலை ரீட் அப்படிங்கிற மோடில் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபைலில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் நான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால ரீடுங்கிற மோடில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதையே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிளுக்கு ஃபைல்னு பேர் வைக்கிறேன். அதாவது இதை ஃபைல் பாயிண்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வேரியபிளை, இந்த ஃபைலை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேரியபிள் அப்படிங்கிறனால இந்த ஃபைல் பாயிண்டர்னு கூட சொல்லலாம். அதாவது ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் employee.txtங்கிற ஃபைலை ரீட் மோட்ல ஓப்பன் ஆகுது. அதை ஃபைல் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்றோம். சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? பிரிண்ட் ஆஃப் ஃபைல் டாட் ரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் பிரிண்ட் ஆயிடும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஜெயபிரகாஷ், ஷாம், ராஜா, ரகு அப்படின்னு இருக்கு. ஸோ அதே கண்டென்ட் தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் ஒரே சமயத்தில் நம்மளால ரீட் பண்ண முடியும். நம்ம ஒரு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்ல நம்ம 3 விதமான விஷயங்களை பார்த்தோம். அதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அப்புறம் அதில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், கடைசியாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். அதுதான் சரியான முறை. அதனால நம்ம இங்க என்ன பண்றோம், ஃபைல் டாட் க்ளோஸ் ஆஃப். எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஃபைலில் ரீட் லைன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லைன் பை லைனா நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இங்க ரீட் அப்படிங்கிறத நான் ரீட் லைன்னு மாற்றுறேன். ரீட் லைனுங்கிற ஃபங்க்ஷனை மாற்றுறேன். நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, முதல் லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அது கூட இன்னொரு ரீட் லைனை நான் ஆட் பண்றேன். இதையே காப்பி பண்ணி கீழே எழுதுறேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, இப்போ 2 லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு லைனா ரீட் பண்றதுக்கு ரீட் லைன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அதே போல இப்போ நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி லைன் பை லைனா எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் ஃபைல் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல தான் ஃபைலோட கண்டென்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம என்ன செய்யலாம், ஃபார்
ஒரு வேரியபிள் லைன் இன் ஃபைல் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். பிரிண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொரு லைனுமே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்க, இந்த ஃபுல் ஃபைலுமே உங்களுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகி லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி ரீட் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், அல்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுலேயே ரீட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இந்த ஃபார் லூப் ரிமூவ் பண்ணுறேன். ஃபைல் டாட் ரீட் லைன்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இதோட அதாவது லைன்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் முதல் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் 0. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. முதல் லைன் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ லைன்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாவது லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதுவே லிஸ்ட் அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம ஒரு ஃபார் லூப்பில் சொல்லலாம். ஃபார் லைன் இன் லைன்ஸ் ஆஃப் பிரிண்ட் லைன். பாருங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணனா எல்லா லைனுமே இதில் பிரிண்ட் ஆகும். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துச்சு. ஸோ இப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி, ரீட் லைன் யூஸ் பண்ணி, ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அடுத்தபடியாக ஒரு ஃபைலில் நம்ம எப்படி இன்ஃபர்மேஷனை அப்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு employee.txtங்கிற ஒரு ஃபைலில் நம்ம ஒரு 4 எம்ப்ளாயி பேர் வச்சுருக்கோம். இப்போ 5ஆவதாக இன்னொரு எம்ப்ளாயை அங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் மோட்லையோ, ரைட் மோட்லையோ, அப்பெண்ட் மோட்லையோ, இல்லை ரீட் அண்ட் ரைட் மோட்லையோ வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரி, இப்போ அதே ஃபைலை நான் இப்போ வந்து அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறதுனால ஆருக்கு பதிலாக ஏ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அடுத்து அது ஒரு எம்ப்ளாயியோட டீட்டெயிலை நம்ம உள்ள ரைட் பண்ணணும். இப்போ அதுக்கு ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஃபைல் டாட் ரைட் ஆஃப் இதுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ணுமோ அந்த எம்ப்ளாயி நேமை கொடுக்க போறேன். உதாரணத்துக்கு சாந்தி 35 அப்படின்னு நான் கொடுக்க போறேன். இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ employee.txtக்குள்ள போய் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த சாந்திங்கிற நேம் வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். அதாவது நம்ம எப்பவுமே அப்பெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணா அந்த ஃபைலோட கடைசியில போய் அது ஆட் ஆகிக்கும். அப்போ நம்ம ஃபைலோட அப்பெண்ட் மோடை யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை நம்ம அந்த ஃபைலில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் W அப்படிங்கிற மோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் ஒரு ஃபைல் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபைலுக்கு வந்து ஸ்டோரி அப்படின்னு பேர் வைக்க போகிறேன். .txt அப்படின்னு சொல்ல போகிறேன். இதை வந்து நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். சரி, இந்த ஸ்டோரி அப்படிங்கிற ஃபைலுக்குள்ள நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம எழுதலாம். இப்போ அதுக்கு ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபைல் டாட் ரைட் ஆஃப் அப்படிங்கிறத நீ கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபைல். ஃபைல் டாட் ரைட் ஆஃப் it allows us to write in a particular file. இப்போ நான் இந்த 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம அந்த story.txtங்கிற ஃபைலுக்குள்ள நம்ம ரைட் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இப்போ நம்மகிட்ட story.txtன்னு எங்கேயுமே நம்ம ஃபைல் கிடையாது. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
இதை எக்ஸிக்யூட் பண்ணதே பாருங்க. story.txt ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இதை போய் பாருங்க. இந்த 2 லைனுமே இதுல வந்திருக்கு. பாருங்க. This is my first file. It allows us to write in a particular file. இது ரெண்டுமே ஏன் ஒரே லைன்ல வந்திருக்கு அப்படின்னா, நம்ம எந்த நியூ லைனும் ஸ்பெசிஃபை பண்ணாதனால ஒரே லைன்ல வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே ப்ரோக்ராம்ல சின்ன மாற்றத்தை பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரியும், நம்ம எஸ்கேப் கேரக்டர்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு \n கொடுத்தோம்னா அது நமக்கு தெரியும், அது நியூ லைன் அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு நியூ லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைலை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ போய் story.txt பாருங்க. இப்போ இது வந்து 2 லைனா வந்திருக்கு. ஸோ இப்படி நீங்க ஒரு ஃபைலை W அப்படிங்கிற மோட்ல நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபைல்ல இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வரக்கூடிய வகுப்புல வந்து இன்னும் ஃபைல்ல பத்தின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பைத்தனை பத்தி மேலும் தெரிந்து கொள்ள இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸோ சந்தேகமா இருந்தா அதை எங்களுக்கு தெரிவிங்க. முடிந்தவரை உங்க சந்தேகங்களுக்கு நாங்க பதிலளிக்கிறோம்.